यस्यां जाताः सुनियतमः पुण्यवर्णाश्रमस्थाः स्वान् स्वान् धर्मान् निगमवचनश्रद्धयैव आचरन्तः सत्याहिंसाद्यमलसुगुणाचारवन्तो वसन्ति तस्यै देव्यै विमलमतये मातृभूम्यै नमोस्तु. ஸ்ரீ பாகவத தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான கிரந்தம். பாகவத தர்மம் அப்படிங்கிறதுல இருக்கிற பலவேறு விஷயங்களை வேதம், இதிகாசங்கள், புராணங்கள், மேலும் பல மகான்களுடைய ஸ்லோகங்கள், ஸ்மிருதிகள்லேருந்து சேகரித்து ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை சேகரித்து மேலே அதுக்கு ரத்ன சுருக்கமாக அந்த முழு விஷயத்துக்கு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ அண்ணாவுடையது. அந்த மாதிரி ஏற்படுத்தின ஸ்ரீ அண்ணாவுடையவே கிரந்தம் அது பாகவத தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிறது. அதுல நம்ம நாட்டுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. யஸ்யாம் ஜாதாஹ சுநியதமஹ புண்ணியவர்ணாஸ்ரமஸ்தாஹ. எப்பேற்பட்ட புண்ணிய பூமியில பல நியமங்களோட கூடிய ஆசிரம தர்மங்களை எல்லாரும் கடைபிடிச்சுன்னு வராளோ. ஆசிரம தர்மம் அப்படின்னா என்ன? துறவரம், இல்லறம், இதெல்லாம் தான் ஆசிரம தர்மம் அப்படிங்கிறது சொல்லுவா. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, சுநியத மகா புண்ணிய வர்ணாஸ்ரமஸ்தாக பல நியமங்கள் இருக்கு. இப்போ துறவரத்துல இருக்கணும் அப்படின்னா சன்னியாசாசிரமம் அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. தான் உலகத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு லோகக்ஷேமார்த்தம் வாடுறது. நம்மலாம் ஸ்ரீ அண்ணாவோட பிரவச்சனம் கேட்கறச்சவே பிரபுவோட சரித்திரம், சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்துலலாம் சன்னியாசத்தை வாங்கிற கட்டம் கேட்போம். கல் நெஞ்சும் உருகும் அந்த சரித்திரத்தெல்லாம் கேட்டா. எந்த அப்படியே அவர் சொல்றார், பிரபு சொந்த அம்மாட்டையே சொல்றார், இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி உலகத்துக்காக நான் வந்திருக்கேம்மா, அதனால நான் குடும்பத்தில் என்னை கட்டுப்படுத்தாத அப்படிங்கிறார். இல்லற வாழ்க்கை தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறவா, ஆனா அவ இல்லற சிந்தனை அவளுக்கு இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பெரிய விஷயம் அது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகஜமா நம்ம நாட்டில் எவ்வளோ சன்னியாசிகள் இருந்திருக்கா. ஆதிசங்கர பகவத் பாதால், ராமானுஜர், மத்வாச்சாரியர், பிரபு, அவா சம்பிரதாயத்துல போதேந்திரால், மதுசூதன சரஸ்வதி, நாராயண தீர்த்தர், அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு எடுத்துட்டோம்னா ஆளவந்தார், அதே மாதிரி எவ்வளோ மகான்கள், மத்வாச்சாரியர்னு எடுத்துட்டோம்னா ராகவேந்திரர், வாதிராஜர், வியாசராஜர், ரகுத்தம சுவாமிகள், அதே மாதிரியே சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தை எடுத்துட்டோம்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி முதலிய சன்னியாசிகள், ஏன் மகாபிரிவா வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமே. எவ்வளோ மகான்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்கா. சந்நியாசம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் கூட இல்லற சிந்தனையே வரக்கூடாது. அதே மாதிரிதான் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதும் அதுவும் பெரிய விஷயம். ராமாயணத்திலே வருது இல்ல, காரஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம் பிராகுர் தர்மஜ்ஞ தர்மஜ்ஞாக தம் கதம் தியக்தும் அர்ஹசி அப்படின்னு. அப்பேற்பட்ட இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதும் எப்படின்னா, பெற்றோர்களை பார்த்துக்கணும், மனைவி மக்களை பார்த்துக்கணும், இருந்தானா தாத்தா பாட்டிகளையும் பார்த்துக்கணும், லோகக்ஷேமார்த்தமும் வாழணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, எல்லாரும் நம்ம பண்ணுறது தானே அப்படின்னு யோசிப்போம். இது நமக்கு அருமை இப்போ புரியாது. அயல் நாடுகளெல்லாம் பார்த்துட்டு வந்தால் புரியும். அவளுக்கெல்லாம் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. 18 வயசு ஆயிடுத்து அப்படின்னா அவள் ஆத்துலேருந்து கிளம்பிடுவா. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மா அப்பாவை பார்க்கணும்னு வருவா. அதான் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டேன்னு. நம்மளோட கல்ச்சரில் அப்படி ஒரு நாள் இல்லையே அப்படின்னு நினச்சக்கூடாது. நமக்கு எல்லா நாளுமே ஃபாதர்ஸ் டே, எல்லா நாளுமே மதர்ஸ் டே தான். அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி போயிட்டானா ஒரு நாள் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்குன்னு வருவா. அதுதான் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே. அதுக்காக தான் ஏற்பட்டது. அந்த மாதிரி அவளுக்கு அந்த ஒரு அழகு கிடையாது குடும்பத்தில் வாழறது. அதனால பெருசு. அதனால பொறுப்பை பசங்க ஏற்றுக்க மாட்டா, அப்பா அம்மா பொறுப்பை ஏற்றுக்க மாட்டா. எல்லா பொறுப்பையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும். அதனால கவர்மெண்ட்டே எல்லாத்துக்கும் செலவு பண்ணி நாடை முன்னேற்ற முடியாது. அதனால வர விளைவுகள் பல இருக்கு. அப்படி இருந்துட்டு ஒரு நாட்டில் இருந்துட்டு நம்ம நாட்டை பார்த்தா தான் புரியும் நம்ம நாட்டில் எப்பேற்பட்ட பண்பாடு இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் ஆசிரம தர்மங்கள். அதுக்கு மேல என்ன அப்படின்னா சாமானிய தர்மம். சத்யாஹிம்சாத்யமல சுகுணாச்சாரவந்தோ வசந்தி. சத்தியம், அஹிம்சை, இதெல்லாம் என்ன தர்மம்னா நிகமவச்சன ஸ்ரத்தையைவ ஆச்சரந்தா அப்படின்னு ஒரு பதத்தை சொல்றார். நிகமவச்சன ஸ்ரத்தையா வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் எதுனா சத்தியம், சத்தியம் வத, உண்மையை பேசு. உண்மையை பேசுறது அப்படிங்கிறதோட அருமை ராமாயணத்தை படிக்கிறவளுக்கு புரியும். ராமர் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரார் அப்படின்னு. அதே மாதிரி அஹிம்சை, மாமா ஹிகும்சீஹி அப்படின்னு வேதத்துல வரும், நான் வயலன்ஸ். அப்புறம் சமத்துவம், சமதர்மம் அப்படிங்கிறது. இதெல்லாம் எல்லாரையும் ஒன்னா பார்க்கறது அப்படிங்கிறது. இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள். சரி, இப்பேற்பட்ட தர்மங்களை கடைப்பிடிக்கக்கூடிய மகான்கள், சாதுக்கள், மனுஷா எப்பேற்பட்ட நாட்டில் வாழறாளோ அப்பேற்பட்ட நாட்டுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம். இது என்ன, இது நாட்டோட மகிமையை சொல்றேன்னு சொல்லிட்டு முழுக்க சாதுக்களோட மகிமையை சொல்றேன் இல்லையா அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு யாராலப்பா மகிமை? நம்ம நாடு இன்னைக்கு நம்ம நாடா இருக்கு அப்படின்னா அது காரணம் யாரு? இத்தனை மகான்கள்
அன்னிலேருந்து ஆரம்பிச்சு, ராமர்லேருந்து ஆரம்பிச்சு, கிருஷ்ண பரமாத்மாலேருந்து ஆரம்பிச்சு இன்னி பரியந்தம் நம்ம மகான்களை நம்ம பார்க்காத மகான்களா? எவ்வளோ மகான்களை நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ மகான்கள் வாழ்ந்ததுனால தான் நம்ம நாடு இன்னைக்கு நம்ம நாடாக இருக்கு. அதனால தான் த கண்ட்ரி இஸ் இட்ஸ் பீப்புள். ஏதோ இமயமலையிலேருந்து ஆரம்பிச்சு குமரி வரைக்கும் நம்ம நாடு அப்படின்னு நினச்சக்கூடாது. நம்ம நாட்டோட சிக்னேச்சர், நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவா நம்ம நாட்டோட மக்களும் மகான்களும் தான். அதனால நம்ம நாட்டுக்கு எதனால பெருமை அப்படின்னா மகான்கள்னால தான் பெருமை. அது எப்படி அப்படின்னு இருக்கிற அவகாசத்தில் பார்ப்போம். ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தங்களை வச்சுட்டே பார்ப்போம். அத்தியாத்ம பாரதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம், ஹிஸ்ட்ரி. அது அனைவரும் அவசியம் படிக்க வேண்டிய கிரந்தம், தமிழ் கிரந்தம் தான் அது. அந்த அத்தியாத்ம பாரதத்தில் சொல்றா, இஸ்லாம் அப்படிங்கிற மதம், ரிலீஜியன் எங்கே ஆரம்பிச்சது எல்லாருக்கும் தெரியும். சவுதி அரேபியா அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம குளோபை பார்த்தோம் அப்படின்னா அந்த சவுதி அரேபியாலேருந்து நம்ம நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா நாடுமே இஸ்லாமிய நாடுகள் தான். இந்தியாவுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்தோனேஷியா, மலேசியா அப்படின்னு நாடு எல்லாமும் இஸ்லாமிய நாடுகள் தான். இதில் எப்பேற்பட்ட நாடுகள்னா பர்ஷியா, ஈஜிப்ட் முதலிய பெரிய பெரிய கலாச்சாரம் வழிபாடெல்லாம் இருந்த நாடு இதெல்லாம். ஜொரோஸ்ட்ரியானிசம் அப்படின்னு சொல்லுவா பர்ஷியாவில் இருந்த இதுக்கு. இன்னைக்கு ஈரான்னு பேரே மாறிடுது. அப்பேற்பட்ட நாடு இன்னைக்கு. இப்படி இருக்கிறச்சே இவ்வளோ நாடுகள் அடிபட்டுது. இன்னைக்கு நம்ம நாடு மட்டும் எப்படி அந்த மாதிரி ஆள? இன்னைக்கு நம்ம நாடு மட்டும் எப்படி நம்ம நாடா இருக்கு அப்படின்னா ரொம்ப டீப்பான அப்சர்வேஷன் இது ஸ்ரீ அண்ணாவோடது. ஸ்ரீ அண்ணா அத்தியாத்ம பாரதத்தில் அதை ரெக்கார்ட் பண்றா. அதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாரத மாதா சர்வ காலத்திலையும் சர்வ பிரதேசத்திலையும் இடைவேளையே இல்லாம மகான்களை பெத்து போட்டுட்டே இருந்தா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றா. இவ்வளோ மகான்கள் வந்தாலோ நம்ம இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம வாழறோம். இது வந்து சாதாரண விஷயமா இருக்கும். நம்ம சிந்தித்து பார்க்கணும். இவ்வளோ மகான்கள் அவதாரம் பண்ணல அப்படின்னா நமக்கு இன்னைக்கு என்ன கதி, நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்? ஏன்னா ஒரு மகான்கிறவா அவள் அவதாரம் பண்ணுவா, அவள் அவதாரம் பண்ணி வாழறானா அவளை பல பேர் அவளை பின்தொடர்வா, அவள் பிரவச்சனங்கள் பண்ணுவா. செயல் மூலமா, வார்த்தை மூலமா கொஞ்சம், செயல் மூலமா நிறைய கற்று தந்துட்டு போயிடுவா அவ. இது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஸ்ரீ அண்ணா வந்து உடம்பு முடியாம பிருந்தாவனத்துலேருந்து வந்தா. அப்பதான் பிருந்தாவனத்துலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அப்பதான் பரனூர் வந்தா. மத்தியானம் 1:30 மணிக்கு வந்தா. நாங்கள்லாம் என்ன நினைச்சோம்னா, சரி அண்ணாவுக்கு முடியல, இனிமேல் பாடம் கிடையாது போல இருக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிருந்தோம். அடுத்த நாள் அண்ணா என்னைக்கு அவ்வளோ சிரமத்தோட வந்தாலோ அதுக்கு அடுத்த நாள் சுபத்ரா அக்கா உள்ள இருந்தா. மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டோன்னே நாங்கள்லாம் உள்ளே போனோம். பாடம் இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து கூப்பிட்டு என்ன சொன்னா அப்படின்னா, நேரம் வீணாக போகிறதுப்பா, பாடம் சொல்லிக்கலாம் அப்படின்னு. தன்னோட வாழ்நாள் முழுக்க சாதிக்காத காரியம் இருக்கா, பண்ணாத விஷயம் இருக்கா, அவருக்கு வந்து நமக்கு தோணாதது அவருக்கு நேரம் வீணா போகிறது அப்படின்னு தோணுறது அப்படின்னா கற்றுக்கணும். அண்ணாவுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும்னா வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு மேலே என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை நம்ம வாழணும் அப்படிங்கிறது அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அவர் கூட இருந்து, அதனால அது கூட இருந்தாலோ அவர் ஆசிரியச்சுட்டு இருந்தாலோ அது தானாக வந்துடும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ கடைசி நாள் வரைக்கும் அந்த உடம்பு சிரமங்கள்லாம் வந்த அப்புறம் கூட நமக்கு தெரியும். 5 மணினா 5 மணிக்கு பரனூரில் இருக்கிறவளுக்கு தெரியும், பாவுக்கரண கதவு திறந்துடும், ஸ்நானத்துக்கு போயிடுவா. 6 மணிக்கு அந்த உடம்பு சிரமத்திலையும் பிரபோதனத்துக்கு வருவா. தினமும் போல பக்தர்களை வந்து அனுகிரகம் பண்ணுவா. வாசல்ல வந்து உட்காந்து மத்தியானம் பூஜை, சாயந்தரம் பூஜை, சஹஸ்ரநாமம், டோலோத்சவம், அதே மாதிரி வர பக்தர்களுக்கு அனுகிரகம், தன்னோடைய அனுஷ்டானம், எதையும் கடைசி நாள் வரைக்கும் விடலை. கற்றுக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். இதான் மகான்களோட அவதாரங்கிறது. எப்படின்னா அவள் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டானா அவள் அப்படி வாழ்க்கை மூலமாக நம்ம கற்று தந்துட்டோன்னா நம்ம அதை பின்தொடர்ந்து வாழ்வோம். அதான் அந்த மகான்களுடைய அவதாரத்தோடைய இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி வைஷ்ணவ சம்ஹிதையில 10வது பாகம், அதில் 9வது அத்தியாயம் மோகன்தாஸ் காந்தியோடைய கதை வரும். அதில் வந்து ஒரு 20 ஸ்லோகங்கள் நம்ம பாரதநாத்தோடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கா. அதுலேருந்து சில ஸ்லோகங்களை வச்சு அனுபவிப்போம். நம்ம நாடு எப்பேற்பட்ட நாடு அப்படின்னா, வரதோ ரங்கநாதஸ்ச வெங்கடேஷஸ்ச விட்டலஹ அர்ச்சாவதாரா பகவஹ கிரீடந்தி பாரதே கில. நம்ம வரதராஜரோ, ரங்கநாதரோ, திருவேங்கடமுடையானோ, இதே மாதிரி பண்டரிநாதனோ எப்பேற்பட்ட நாட்டில் கிரீடந்தி பாரதே கில விளாடின்னு இருக்காளோ, எப்பேற்பட்ட நாட்டில் விளாடின்னு இருக்காளோ அப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு அப்படின்னு. அவெல்லாம் அவதாரம் பண்ணா அந்த அர்ச்சாவதாரங்கள்லாம் இருக்கு. சரி, நமக்கு இன்னைக்கு உடையவர் இல்லைனாலோ, ஆச்சாரியர்கள் இல்லைனாலோ, ஆழ்வார்கள் இல்லைனாலோ நமக்கு பேரருளான தெரியுமா? நமக்கு நம்பெருமாளை தெரியுமா? திருவேங்கடமுடையான தெரியுமா? ஞானேஸ்வரோ துக்காராமோ இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பண்டிரிநாதனை தெரியுமா? வல்லபாச்சாரியர் இல்லைன்னா ஸ்ரீநாத்ஜியை தெரியுமா? ஏன் அவ்வளோ போனோம்? ஸ்ரீ அண்ணா இல்லைன்னா நமக்கு சத்சங்கமோ பக்த கோலாலனியோ தெரிஞ்சிருக்குமா? ஸ்ரீ அண்ணா மகான் அப்படிங்கிறவ அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறா அப்படின்னா, நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து பகவானோட நம்மளை இணைக்கிறா.
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அண்ணா அப்படிங்கிறவா இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அது நம்ம எப்படி போயிருப்போமோ, உலகம் இருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், நம்மளும் அதே மாதிரி போயிருப்போமே. அண்ணா காமிச்ச வழியில இருக்கும், அதை 100 மடங்கு 100% அதை கடைப்பிடிக்கலனாலும் அதை கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம். அண்ணா கிருப்பையினால கண்டிப்பா கடைப்பிடிப்போம். அப்படி இருக்கும். என்னவா இருந்தாலும் நம்ம துர்மார்க்கத்துல போயிடல. இப்படி நம்ம பார்த்துட்டாலோ, ஒருத்தர் பார்த்துட்டாலோ வந்து ராதே கிருஷ்ணா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டாலோ ராதே கிருஷ்ணா, ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்லாம் நம்ம ஒருத்தர் பார்த்துன்னு சொல்லிக்கிறோம். இதான் நம்ம சத்சங்கத்துக்கு இதான் அழகு. இதுக்கு விதைச்சவா யாரு? நம்ம குருநாதர் தானே. அதே மாதிரி அதான் சொல்றா. அதனால அந்த அர்ச்சாவதார பெருமையை சொல்லி அடுத்த ஸ்லோகத்தையே சொல்றா. மத்வோ ராமானுஜாபி நிம்பார்கா சங்கரஸ்ததா ராமானந்தாதயச்சாபி ஹ்யவதீர் நாஸ்து பாரதே. ராமானந்த சம்பிரதாயத்தோட மகிமையை கேட்டோம், 2 நாளாக தான் கேட்டோம், அனுபவிச்சோம். அதே மாதிரி அருந்ததி மேல வந்து நம்ம நாடு மக்களை எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்தா மகான்கள். இன்னொரு பக்கம் வெள்ளி கலாச்சாரங்களோ தீய சக்திகளோ நம்ம நாட்டை வந்து அழிக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அவதாரம் பண்ணா இல்லையா, அவளை பத்தி பார்ப்போம் இப்போ. அதுவும் அண்ணாவோட கிரந்தத்தை வச்சே பார்ப்போம். சதி விஜயம் அப்படின்னு ஒரு கிரந்தம். எப்பேற்பட்ட கிரந்தம் அப்படின்னா, நம்ம நாட்டில் ஐகானிக் உமன் அந்த காலத்துலேருந்து ரிஷிகா அப்படின்னு பேர், ரிஷி, அதே மாதிரி ரிஷிகா, அதே மாதிரி ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பக்தைகள் ஜனா, மீரா, ஆண்டாள், காரைக்கால் நாச்சியார், காளிக்கார் அம்மையார், வாசுகி அம்மையார், இந்த மாதிரி இவ்வளோ பேர். அதே மாதிரி பிருந்தாவன பக்தைகள்லாம் அவ்வளோ பேர். அதே மாதிரி வாரியர்ஸ் ராணி லக்ஷ்மிபாய், வேலு நாச்சியார், தாராபாய், ஜீஜாபாய் அப்படின்லாம் இவ்வளோ பேர் இருக்காளே. அவள்லேருந்து ஒரு சரித்திரத்தை அனுபவிப்போம். ஜவஹர் பாய் அப்படின்னு ஒரு ராணி. ஜவஹர் பாய் அப்படின்னா யாருன்னா, ராஜ்புத் ராஜா விக்ரம் சிங் அப்படின்னு ஒரு ராஜா. வரலாறு இதெல்லாம் புராண கதைகள்ல வரலாறு. அந்த விக்ரம் சிங் அப்படிங்கிறவனுடைய மனைவி தான் ஜவஹர் பாய் அப்படிங்கிற ராணி. அந்த விக்ரம் சிங் அப்படிங்கிறவன் யாருன்னா பரம கோழை. யாரா யுத்தத்துக்கு வந்தாலே சிங்காசனத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுருவான். போய் ஒழிஞ்சுருவான். ஸ்திரீலோலன், சொத்து சொகத்துல ஆசை உண்டு, அதனால வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ஆனா ஆள்றதுக்கு தெரியாது, நாட்டு மக்களை ஒழுங்கா பார்த்துக்கல. இருக்கிறச்சே ஷேர் ஷா அப்படின்னு ஒரு ராஜா ஆப்கானிஸ்தான்லேருந்து. இந்த ஆப்கான் ராஜா நம்ம நாடை வந்து படையெடுத்துட்டு வரான். நம்ம நாட்டுக்குள்ள வரணும்னா ராஜ்புத் பிரதேசம் வழியாக தான் நம்ம நாட்டுக்குள்ள பிரவேசிக்கணும். அப்படி அவன் வரைச்சே அயோக்கியங்க. அவன் அப்படி வரைச்சே என்ன ஆறுது அப்படின்னா, இந்த வழக்கம் போல இந்த விக்ரம் சிங் போய் ஒழிஞ்சுட்டான். நான் யுத்தத்துக்குலாம் வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போய் ஒழிஞ்சுட்டான். இப்போ அவன் யுத்தத்துக்கு வரல அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, சேனாபதியோ வீரர்களோ எந்த சதுரங்க சேனை எதுவுமே ரெடியா இல்லை. அவன் ஒத்தனோட கோழத்தனத்தினால தன்னோட நாடே அழிய போறது, அந்த விக்ரம் சிங் அப்படிங்கிற ஒத்தனோட கோழத்தனத்தினால. அப்பெல்லாம் ஜவஹர் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. பத்மினி அப்படின்னு ஒரு ராணி, அவெல்லாம் அதுக்கு வழிகாட்டி அந்த ஜவஹர் பண்ணுகிறதுக்கு. என்னன்னா, அந்த ஜவஹருங்கிறது என்னன்னா, தன்னுடைய கணவன் வந்து யுத்த பூமியிலேயே செத்து போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்செடுத்தனா, இவாளெல்லாம் வந்து பெரிய சித்தையை மூட்டி உயிரோட அவளை அக்னி பிரவேசம் பண்ணிடுவா. இதை அக்னி பிரவேசம் பண்ணிட்டான்னா அவளோட கற்பை அவ காப்பாத்திப்பா அப்படிங்கிற அது ஒரு தர்மம். இந்த ராணிகள், இந்த வீரர்களோட மனைவிகள்லாம் என்ன பண்றான்னா, நம்மளும் ஜவஹர் பண்ணிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படின்னு போற சமயத்துல என்ன ஆறுது அப்படின்னா, அங்கேருந்து அந்த ஜவஹர் பாய் பாக்குறா, எங்க போறேன் எல்லாரும் என்னன்னு, நம்ம நாடு அவன் வந்துட்டான், நம்ம ராஜாவோ வந்து சண்டை போடுற மாதிரி தெரியல, நம்ம உள்ள வந்து நம்மளெல்லாம் தூக்கின்னு போயிடுவா. என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து ஸ்திரீகள் எல்லாம் தூக்கின்னு போய் அவ நாட்டுல வித்துருவான், இல்லைன்னா கெடுத்துருவான். இப்படி இருக்கிறச்சே வந்து அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவளுக்கெல்லாம் என்னன்னா, நம்ம கற்பை காப்பாத்திக்கணும், உயிரை விட்டாவது நம்ம தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிறச்சே ஜவஹர் பாய் சொல்றா, நம்ம தர்மம் எது, நம்மளுடைய தர்மம் எது, நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுறது தான் நம்மளோட தர்மம். நம்ம பண்ணோன்னா நம்ம கற்பு கரசிகளாக இருப்போமே, நம்ம கற்பை காப்பாற்றிப்போமே தவிர நம்மளோட மக்களை நம்ம பறி கொடுத்துருவோமே. போகலாம், ஆயுதத்தை எடுக்கலாம், அவன் விக்ரம் சிங் வரலன்னா பரவாயில்ல, நம்ம யுத்தம் பண்ணலாம், நம்ம மக்களை நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிறோம். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கெல்லாமும் யுத்தம் தெரியும். இப்போ இந்த சேனாபதி எல்லாரையும் கூட்டுண்டு பெரிய சேனையை திரட்டிண்டு, விக்ரம் சிங் இல்லை ஜவஹர் பாயோட சேனை அங்கேருந்து போய் நிற்கிறா. அங்கேருந்து இந்த ஷேர்ஷா உள்ள வரணும்னு வந்து நின்னா, அங்கேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய படை. என்னடா அது, இந்த விக்ரம் சிங் கோழங்கிறதுனால தான் நம்ம உள்ளே வந்தோம், என்னடா அது இவ்வளோ பெரிய படை நிற்கிறதுன்னு பார்த்தா ஜவஹர் பாயோட படை. அப்புறம் அவெல்லாம் யுத்தம் பண்ணால் ஷேர்ஷா புறம்புது கெட்டு ஓடணும். நம்ம நாட்டிலேருந்து பயந்து போய் அலறி அடிச்சுன்னு ஓடினான். இந்த ஜவஹர் பாயோட யுத்தத்தை பார்த்து அப்பேற்பட்ட ரத்த வெள்ளம் ஓடித்து அங்கேருந்து பயந்து இந்த ஆப்கான் ரூலர்கள்லாம் ஓடி போயிட்டா. போனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சொல்கிறா ஜவஹர் பாய், இது ரொம்ப முக்கியம்,
இதுனா அவகாசம் இல்லை இருந்ததுன்னா அண்ணாவோட வார்த்தையே எடுத்து படித்து காட்டலாம், இன்னும் கம்பீரமாக இருக்கும். அது என்னன்னா நம்ம நாட்டு நம்ம மக்கள் நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா இது ஜவுஹர் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம கற்பை காப்பாற்றிப்போமே தவிர நம்ம மக்களை விட்டுருவோம். இது பண்ணிட்டோம்னா நம்ம கற்பும் காப்பாற்றுவோம், நம்ம நாட்டையும் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு. அதான் எப்பயுமே அது ஸ்திரீகளோட முக்கியத்துவம் வைஷ்ணவ சமிதியிலே இருக்கே. அஷ்டம பாகத்துல எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே மோதந்தே தத்திர தேவதாக நாரீபிர் திரியதே தர்மஹா. ஸ்திரீகளால தான் தர்மம் அப்படிங்கிறது தாங்கப்படுறது. அவள் தான் நம்மளோட தர்மத்துக்கோ நம்ம சொசைட்டிக்கோ நம்மளோட கல்ச்சருக்கோ பேக் போன் அப்படின்னு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே மோதந்தே தத்திர தேவதாக, ஸ்திரீகளை எப்பயுமே பூஜ்ய புத்தியோட பார்க்கணும் அப்படிங்கிறது. அதே சிவாஜி ஒரு தடவை இருக்கான். அவன் இருக்கிறச்சே சிவாஜி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா மிளேச்சப்படையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதுக்கப்புறம் அங்கே அந்த மிளேச்சப்படைகளோட ஆத்துக்குள்ளெல்லாம் பூந்து சிவாஜியோட சோல்ஜர்ஸ்லாம் அந்த மிளேச்ச மகிழ்ச்சியை தூக்கின்னு சிவாஜிக்கு எழுத்தாப்புல நிறுத்தி நம்மளோட பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் அதையே நம்மளும் பண்ணணும், அதான் நம்ம அவளுக்கு பதில் சொல்றது அப்படின்னு சிவாஜி திக்காரம் பண்ணாராம். சி இப்படியா பண்ணுவா, நம்ம நாட்டுடைய கலாச்சாரமா அது? தேஷாம் ஷிராம் சியாகரத தத்தின சதிருஷம் பவேது. ஒன்னு அவன் அப்படி பண்றான் அப்படின்னா நம்ம அவனோட தலையை இருக்கணும், அது நமக்கு இது. அதுக்கு அவன் பண்றான் நம்மளும் பண்ணோம்னா அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் இது ஸ்ரீ அண்ணாவோட அழகா எடுத்துன்னு வரேன் இந்த கதையை சொல்லின்னு வரைச்சே இந்த சரித்திரத்தை முடிச்சுட்டு மகான்கள் எப்படி இருக்காளோ அவளை பார்த்து தான்ப்பா பக்தாலாம் இன்ஸ்பயர் ஆவா அப்படின்னு சொல்றான். என்ன இது சிவாஜி யாரை ஆசிரியிச்சான் அப்படின்னா அவன் யாரை ஆசிரியிச்சான் அப்படின்னா அவனோட குரு என்ன சொன்னாருன்னா பராக்கியா நாரி மாவுலி சமான. மாவுலினா அம்மா அப்படின்னு பேரு. யாரு? துக்காராமோட பக்தர் தானே. துக்காராம் சமர்த்த ராமதாசர் ரெண்டு பேருடைய பக்தன் தான் சிவாஜி. துக்காராம் என்ன சொல்றாருன்னா பர ஸ்திரீகள் என்னோட அம்மா மாதிரி. அதே பதம் துக்காராமோட சரித்திரத்துல வைஷ்ணவ சமிதியில இருக்கு. மாத்ருபுத்திம் பரஸ்திரீஷு சகார வைஷ்ணவோத்தமஹா அப்படின்னு அப்படியே இருக்கு. ஸ்ரீ அண்ணாவுடைய அப்படியே அவரோட வார்த்தையை அப்படியே நோட் பண்றா. பர ஸ்திரீகளை பார்த்தானா தன்னோட அம்மாவா பாக்குறது அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தோமே மகான்கள் அப்படிங்கிறவா வாழ்ந்தா அப்படின்னா அவளை பார்த்து பக்தர்கள் உருவாரா, அவளை பார்த்து பக்தர்கள் உருவாரா அப்படின்னு. அதான் துக்காராம்னா அவரை பார்த்து பல பேர் தன்னோட வாழ்க்கையை அதை நடத்திக்கிறா. அதுல சிவாஜி ஒருத்தர். சிவாஜியை பார்த்து பல பேர் ஆவா. இப்படிதான் நம்ம நாடு இனி வரைக்கும் நம்ம நாடா வந்துன்னு இருக்கு. நம்மளோட கலாச்சாரம் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கு. அடுத்தது ஒரு ஸ்லோகம் இருக்கு வைஷ்ணவ சமிதியிலேயே நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு. தனம் தானியம் கிரகம் பத்னியும் புத்திராம் பிதரு ததா பிராணான் தியக்த்வாபி தைரியேன பாரதம் பரிபாலயேத். மனைவி மக்களோ சொத்து சொகமோ ஏன் ஒரு கால் நேர்ந்ததுன்னா உசுரை கொடுத்தாவது நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு. இதை அவசியம் நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்கு போராடினாலே அவளை வச்சுருந்தான் ஸ்ரீ அண்ணா மனசுல சொல்லியிருப்பா. பிராணான் தியக்த்வாபி தைரியேன பாரதம். அத்தியாத்ம பாரதத்தை படிச்சா தெரியும். ஒவ்வொருத்தரை பத்தியும் இருக்கு. பகத்சிங், சுப்பிரமணிய பாரதியார், அப்புறம் இன்னொருத்தர் சுதந்திர போராட்ட வீரர் சொல்றேன் அவரை பத்தி. முதல்ல பகத்சிங் எப்பேற்பட்டவர்னா 23 வயசு. 23 வயசு அவருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா அவன் ஆங்கிலேயர்கள்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தினா. நம்மளை கொடுமைப்படுத்தினதுக்கு இவர் பதிலுக்கு அட்டாக் பண்ணார். இந்த பகத்சிங் அப்படிங்கிறவர் அட்டாக் பண்ணார். அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவன் பண்ண நம்ம பேசாம இருக்கிறதான்னு. முதல்ல அஹிம்சா அப்படிங்கறது அவ்வளவு பெரிய தர்மமா சொன்னேன் அப்படின்னா அது நம்ம இன்னி வரைக்கும் எந்த வரலாறுலேருந்து பார்த்தாலும் தெரியும். நம்ம வாலண்டியரா யாருக்கும் சண்டைக்கு போனதே கிடையாது. ஆனா ஒருத்த சண்டைக்கு வரான் அப்படின்னா கையை கட்டிண்டு அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு இருந்தானா நம்ம தான் முட்டாள். அப்படியே சொல்றா அத்தியாத்ம பாரதத்துல. நம்ம நாட்டுக்கு அப்படி இருந்தவாலாம் நம்ம நாட்டோட கோழத்தனத்தை வளர்த்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு அத்தியாத்ம பாரதத்துல. அதனால என்னன்னா அப்படி பண்ணா கிருஷ்ணனே அதானே காட்டுறான். அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு கத்தி சொல்லு, குஞ்சரஹா அப்படின்னு குறைச்சு சொல்லு அப்படிங்கிறான். என்ன இது அதர்மமானா? வெறும்ன பார்த்தா அதர்மமா இருக்கும். துரோணாச்சாரியர் எப்பேற்பட்ட யுத்தத்தை பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தாதான் தெரியும். நம்ம நம்மள்ட்ட நேர்மையா இருக்கிறவன்ட்ட நேர்மையா இருக்கணும். நம்மள பின்னாடிலேருந்து குத்துறவன் நம்மளும் பின்னாடிலேருந்து தான் குத்தணும். இந்த வாலி வதமும் அதே தான். வாலி இப்போ ராமர் தைரியமா யுத்தத்துக்கு அப்படின்னு வந்தாருன்னா வாலி என்ன பண்ணுவான்னா எல்லா வானர சேனையும் கூப்பிடுவான். அவன் ஒத்தம் பண்ண தப்புக்காக அவ்வளோ வான்றாலும் உயிரை இழக்கிற மாதிரி நேரம். அதனாலதான் பின்னாடியிலேருந்து அதுவும் சும்மா பண்ணல, அவன் பண்ண தப்பு. அவனோட தம்பியோட மனைவியை தூக்கி வச்சுருந்தான். அதை மாதிரி பல அதர்மம் பண்ணான். அதுக்காக அப்படி பண்ணார். எவன் அதர்மமா இருக்கானோ தர்மம்ங்கிறது இதுதான் தர்ம சூக்ஷ்மம்னு பேரு. கிருஷ்ண பரமாத்மா காட்டுறது என்னன்னா தர்மம் அப்படிங்கிறது நம்ம பண்ற செயல் இல்லை, நம்ம பண்ற செயலோட விளைவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான்
தர்மம் அப்படிங்கிறது, தர்ம சூக்ஷ்மங்கிறது தான். அதை தான் எப்பயுமே முக்கியத்துவம் பண்ணணும். அதனால அவன் கொடுமைப்படுத்தினதுக்கு இவர் அட்டாக் பண்ணார். உடனே அவரை தூக்கில் போடணும் அப்படின்னா சொன்னா அன்னைக்கு இரவு, அதுக்கு முதல் நாள் ராத்திரி அவர் வந்து தலையை தொங்க போட்டுட்டு இருக்கலாம். பெத்த அம்மா அவரை பார்க்கறதுக்கு அடுத்த நாள் காலம் வர அவரை தூக்கு மேடையில் அவரை போட்டுடுவா அப்படின்னு தெரியும். தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கரிச்சு அங்கேருந்து வந்து, என்னப்பா பயப்படுறியா அப்படின்னாலாம். அவர் சொல்கிறாராம், இல்லைம்மா நம்ம நாட்டுக்கு இப்படி அல்பாயுசா நம்ம நாட்டோட சேவையை அப்படி பாதியில் விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு இருக்கு அப்படின்னே அவன் அம்மா சொல்கிறாளாம், அழாதப்பா, நீ வந்து இருந்த வரைக்கும் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கான்னு உனக்கு தெரியும், நம்ம நாடு பாரத மாதாவுக்கு தெரியும். நாளைக்கு உன்னை வந்து அந்த மேடையில் எடுத்துன்னு போகிறச்சே உன் கண்ணில் வந்து ஒரு கண்ணீரோ முகத்தை சுருக்கக்கூடாது, பிரசன்னமாக இருக்கணும். பெத்த அம்மா எப்படி அக்கத்து தருவா அப்படின்னா அதான் பிராணான் தியக்த்வாபி தைரியேன பாரதம் பரிபாலயது, உசுரை கொடுத்தாது தைரியத்தோட நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது. பாரதியாரோட ஒரு கவிதை ஞாபகம் வருது. தேடி சோறு மிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பலர் வாட பல செயல்கள் செய்தி நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மெய்யும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார். அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. பிராணான் தியக்த்வாபி தைரியேன பாரதம் பரிபாலயது, தைரியத்தோட நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு சுதந்திர வீரரை பற்றி சொல்றா அத்தியாத்ம பாரதத்தில். யாரு அப்படின்னா சங்கு சுப்பிரமணியம் அப்படின்னு பேரான் அவருக்கு. யாரு அப்படின்னா நம்ம சங்கத்தில் அனுபாட்டின்னு ஒரு பாட்டி இருப்பாளே, அவள் அப்பா சங்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவா அவரை. நம்ம கோலாகலா நாமாவளி பாடுறோமே அதை எழுத்தினவர் அவர் தான். அவரும் சுப்பிரமணிய பாரதி அவரும் சிநேகிதர்களாம். அவர் வந்து சொல்லுவாராம், அவரோட சரித்திரத்தை பார்த்துச்சா தெரியும். அவர் வந்து சொல்லுவாராம், பாரதியார் வந்து 1000 பேர் இருந்தார்னா அரசியல் பேசுவார், 100 பேர் இருந்தார்னா மாரியம்மாவை பற்றி பேசுவார், தன்னோட சிநேகிதர்கள் மட்டும் இருந்தாதான் கண்ணம்மாவை பற்றி பேசுவார். கண்ணம்மானா யாரும் இல்லை, கிருஷ்ணன் தான். அவரோட மனைவி பேரும் கண்ணம்மான்னு தான் பேர். ஆனால் அவர் கண்ணனை கொஞ்சம் பாட்டு இல்லாமல் கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு தான் கொஞ்சுவார். அது மாதிரி சங்கு அண்ணா சொல்லுவார். சங்கு அண்ணாவும் பாரதியாரும் பல தடவை ஜெயிலுக்கு சேர்ந்து போயிட்டு வந்திருக்கா. ஜெயிலுக்கு பல வாட்டி அவளை அரெஸ்ட் பண்ணா. அப்பேற்பட்ட அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வந்து பயம் அப்படிங்கிறதே ஏற்படல. அப்படிங்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று அதை சொல்லி முடிச்சுக்கலாம். அதே மாதிரியே நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வழி காமிச்சவா அப்படிங்கிறவா மகான்கள் பாகவதர்கள், அவள் தான் முக்கியமானவா. அடுத்தது வெள்ளேந்து நம்ம நாட்டை வந்து கைப்பற்றாம நம்ம நாட்டுக்காக உசுர கொடுத்தவா சில பேர் யாரு அப்படின்னா சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவா, சோஷியல் ரிஃபார்மேஷன். அதை செஞ்சவா அவ யாரு அப்படின்னா, நம்ம மக்களுக்குள்ளேயே நீ வசதி நீ தாழ்த்தி நீ தான் இந்த இடத்துக்கு நீ தான் வரலாம் நீ வரக்கூடாது, நம்மெல்லாம் கோவிலுக்குள்ள நீ தான் வரலாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரிவை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள நாங்கள் தான் வசதி நீ தான் தாழ்த்தி அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தினாலே அப்பேற்பட்ட மனுஷர்கள் அப்பேற்பட்ட எல்லாருக்கும் அவளை வந்து எதிர்த்து நின்று எல்லாரும் ஒன்று தான், பகவானோட கண்ணுக்கு எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறத வந்து காமிச்சவா. அவளை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம் இருக்கு பக்த ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்தில். ஆபாத சூடம் அதிரோக நிபீடிதாங்கம் துர்கந்த சம்யுதவரம் பிரவஹன் கராபியாம் தேவோ மமாயமிதி கேஹமவாப்ய பக்த்யா சேவாம் சகார சதயம் பிரபுரீஷச்சந்திரஹ. ஈஷச்சந்திரஹா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்போம், பெங்காலில் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து எல்லாருக்கும் கல்வியே கிடையாது, இவாளுக்கெல்லாம் தான் கல்வி. நம்ம சொல்றதுக்கு யாரு? வேதம் சொல்றது. ருச்சம் நோதேஹி பிராமணேஷு ருச்சம் ராஜ சுனஸ்கிருதி ருச்சம் விஸ்வேஷு சூத்ரேஷு மயி தேஹி ருச்சா ருச்சம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் கல்வியை கொடு, இதுல வந்து எங்க தாரதமியமும் இல்லாம எல்லாருக்கும் கொடு கல்வியை அப்படின்னு சொல்றது. நம்ம யாரு? உனக்கு தான் கல்வி, உனக்கு கல்வி கிடையாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? வேதத்தை வழிபடுறவனா இருந்தானா, உண்மையான அந்தணனா இருந்தானா அப்படி சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருக்காருச்சே அவர் அங்கேருந்து என்ன பண்றார் அப்படின்னா, வேதத்தை தான், அவளுக்கெல்லாம் வேதம் தான் பரம பிரமாணம். வேதத்தை எடுத்து வச்சுட்டு நமக்கு எல்லாரும் பகவானோட கண்ணுக்கு ஒண்ணுதான், வேதம் தானே பகவான், வேதோ நாராயண சாட்சாத் பாகவதத்திலே இருக்கே. அப்போ ஏற்பட்ட பகவானுக்கு நம்ம பகவானோட கண்ணுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத எடுத்து வச்சு, அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்குன்னா, ஆபாத சூடம் அதிரோக நிபீடிதாங்கம், எப்படி சமூக சேவை செஞ்சிருக்காவா அப்படின்னா, ஒரு நாள் அவர் இப்படி வீதியில பீண்டிருக்கச்சே பெங்காலில் வந்து ஒரு ரோகம், அது
ஊத்துறது அப்படின்னு சொல்லுவா உடம்புலேருந்து. சைத்தன்ய மகாபிரபு கதையிலே வரும் இந்த மாதிரி. வாசுதேவன் அப்படின்னு ஒரு பக்தன் ஸ்ரீ கூர்ம கஷேத்திரத்தில் இருக்கிறச்சே அந்த மாதிரி ஒரு சரித்திரம் வரும். ஏன் சனாதன கோஸ்வாமியே ஒரு தடவை அந்த ரோகத்தோட தான் பிரபுவை பார்க்க வருவார் ரத யாத்திராக்கு. அப்படி வரைச்சே அந்த ரோகம் இருக்கான். அந்த ரோகத்தோட ஒருத்தான் குப்பை மேடு அந்த இடத்துல அவனை போட்டு வச்சிருக்கா. யாரும் அவனை கவனிக்கல. அது இருந்ததுன்னா வெயிலையும் பட முடியாது, உள்ள குளிரா இருந்தாலும் தாங்க முடியாது, வெயில் இருந்தாலும் தாங்க முடியாது, உடம்பு எதுலையாவது தரையில கூட பட்டாலும் தாங்க முடியாது. அப்படி ஒரு ரோகம். அந்த உடம்பெல்லாம் அது வழியும் உடம்புலேருந்து. அப்படி ஒரு ரோகம் அது. அந்த ரோகத்தோட அவன் அப்படி படுத்துட்டு இருக்கிறச்சே இவர் அங்கேருந்து வந்தாராம். தேவோ மமாயமிதி கேஹமவாப்ய பக்தியா பிரவஹன் கராபியாம். கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணாம, என்னோட தெய்வம் இங்க படுத்துன்னு இருக்கே. எல்லாரும் கோவில்ல போய் அவள்லாம் எல்லாரும் சொல்லுவா இந்த மாதிரி அவள்லாம் ஆலய வழிபாட எதிர்த்தா அப்படின்னு. எதிர்க்கல. கோவில்ல போய் தெய்வத்தெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் வெளில வந்த உடனே போடா நீ மேலே படாத அப்படிங்கிறோம். நம்ம எல்லாரையும் ஒன்றா பார்க்க மாட்டேங்கிறோம். ஒருத்தர் அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னா உனக்கு நான் ஏன் போடணும் அப்படின்னு அனுப்பி விடுறோம். அப்போ நம்ம கோவிலுக்கு போய் என்ன பிரயோசனம்? தெய்வத்தை வழிபட்டு என்ன பிரயோசனம்? அப்படி எல்லா இடத்துலையும் தெய்வத்தை பார்க்க தெரியாதவா தெய்வத்தை வழிபட்டு என்ன பிரயோசனம்? அதை தான் அவெல்லாம் காமிச்சா. வெறும் ஆலய வழிபாடுங்கிறதோட நிறுத்திக்காத, அந்த தெய்வத்தை எல்லா இடத்துலையும் பாரு அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிச்சா. ஆனால் அவள் கடைப்பிடிச்சா. அவனால தெய்வம் அப்படிங்கிறது ஏதோ கோவில் இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடல. அதனால தேவோ மமாயமிதி பிரவஹன் கராபியாம் கேஹமவாப்ய பக்தியா. கையில அந்த ரோகம் வந்தவரை தூக்கிண்டு தன்னோட ஆத்துக்கு போய் உடம்ப தொடச்சு விட்டு சேவாம் சகார சதயம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் பூசி அவளை சரிப்படுத்தினா அப்படின்னு. இதுக்கு பல பேர் இருக்கா. சுவாமி தயானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி பல பேர் இருந்தா நமக்கு இருந்த அவகாசத்துல ஸ்ரீ அண்ணாவோட ஒவ்வொரு கிரந்தத்துலேருந்தும் நம்ம நாட்டுக்காக உழைச்ச ஒவ்வொரு விதமான மனுஷாலை பத்தி யதாவகாசம் நம்ம அனுபவிச்சோம். இதுலேருந்து என்னது அப்படின்னு இதோட மாரல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மகான்கள் அப்படிங்கிறவா அவதரிக்கிறது நமக்காக தான். இந்த மகான்கள் அப்படிங்கிறவா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நாடா இருந்திருக்காது. பாரத மகிமை அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஏன் மகான்களை பற்றி சொன்னேன்னா, இவ்வளோ மகான்கள் இல்லைன்னா நம்ம பாரதங்கிறது இன்னைக்கு இல்லை. நம்ம பாரதம் அப்படிங்கிறது இவ்வளோ மகான்கள் தான். அதனால விதவிதமா இந்த மாதிரி ஸ்ரீ அண்ணாவுடைய ஒவ்வொரு கிரந்தத்துலேருந்து அனுபவிக்கிற அவகாசம் கிடைச்சது. நம்ம முக்கியம் என்னன்னா, அந்த மகான்கள்லாம் நமக்காக வாழ்ந்துட்டு போயிருக்கா. நம்ம வெறும்னா அந்த மகான்களுக்கு அடியில் இருந்தோன்னு வெறும்னு சொல்லிண்டு நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு இருந்தோன்னா அவ கிருபை பண்றா. நம்ம அந்த கிருபையை திருடக்கூடாது. அவ நமக்கு பண்ற கிருபையை நம்ம திருடக்கூடாது. கைமாறு என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான். நம்ம அவ பண்ணதுக்கு நம்ம பண்ணிட முடியாது. ஆனால் நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த மகான்கள் ஸ்ரீ அண்ணா நமக்காக இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்திருக்கா, இப்பயும் இருந்துட்டு இருக்கா. முதல்ல கண்ணுக்கு எதிரில் இப்படி இருந்தா வாழ்ந்து காமிச்சா அப்படின்னா அதை நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்துட்டோம்னா அவளோட கிருப்பையை நம்ம திருடுறோம் அப்படின்னு ஆயிடும். அவர் எப்படி சொன்னாரோ அந்த மார்க்கத்துல முடிஞ்ச அளவுக்காவது அவர் சொன்னது. அண்ணா நமக்கு மற்ற மகான்கள் மாதிரியா எவ்வளோ இறங்கி வந்தா, முடிஞ்ச அளவுக்கு நாமா சொல்லு அப்படின்னு நமக்காக இறங்கி வந்தாலே. உண்மையான அண்ணாவோட பக்தர்களா இருந்தானா நம்ம அண்ணாக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்மளால யதாசக்தி அண்ணாக்கு கைமாறு செய்யணும். அதுதான் நம்மளோடது. கடைசியா தேசிய கீதம் பாடி முடிச்சுக்கலாம். ஜயதி ஜயதி ஸ்ரீ பாரத மாதா ஜகதானந்தன வைபவ பிரதீதா மதுராயோத்யா நகர மண்டிதா மங்கள ரூபிணி மஹித பண்டிதா கங்கா யமுனா பவித்ரித தேசா துங்க ஹிமாலய ಶೈಲ ವಿಲಾಸ ಮುನಿಗಣರಚಿತ ಅಧ್ಯಾತ್ಮ ವಿಚಾರ ವನಿತಾ ಮಂಡಲ ನಿತ್ಯ ವಿಹಾರ ಸಮದಮ ಕರುಣಾ ಧರ್ಮಾಧಾರ ಸರಸ ಪ್ರೇಮ ಸುಖಾಮೃತ ಸಾರ ಜಯತಿ ಜಯತಿ ಶ್ರೀ ಭಾರತ ಮಾತಾ ஜகதானந்தன வைபவ பிரதீதா. ஸ்ரீ அண்ணாவுடைய தீர்த்த சதகத்திலேயே இருக்கக்கூடிய அண்ணாவுடைய தேசிய கீதம் இது. ஜெய் போலோ பாரத மாதா கி, பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி. அಧ್ಯಕ್ಷனா, இந்த குழந்தை நம்ம பரனூர் பாடசாலை வித்தியார்த்தி. இந்த அண்ணாவோட கடைசி பேட்ச் இவங்கெல்லாம்
இந்த வரிசையாக 11 வித்தியார்த்திகள்னு பத்திரிகையில் போட்டிருக்கு. இவெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணுவோம். அந்த காலத்துலேருந்து நிறையா சிஷ்யார்கள்லாம் அண்ணாட்ட படிச்சிருக்கா இருந்தாலும் அவளுக்கும் அண்ணாக்கும் ரொம்ப வயசானதுனால நமக்கு ஸ்மரணீயமாக இல்லை. இந்த செட்டு வந்து அண்ணா கூடயே கடைசி இருந்து கடைசி அந்த 10 வருஷத்தில் நிறைய அனுபவங்கள் அவளுக்கு. அண்ணா அவளோட தனியாக பேசி அவளை கொஞ்சி லாலனை பண்ணி அவளுக்கு எல்லா வித்தியார்த்திகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையுமே. இவாளும் அண்ணா எப்போ வருவா, அண்ணா கிளம்பினோடனே கேட்பா, அண்ணா போகிறாளே எப்போ நான் வருவா, அண்ணா எப்போ வருவா அப்படின்னு. அண்ணா கூடயே இவாளெல்லாம் கூடவே இருந்த குழந்தைகள், பெரிய பாக்கியசாலிகள். இவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்க, இவர் 11 வித்தியார்த்திங்கிறதோட ஒரு பெரிய ஒரு லிங்க் இருக்கு. இவர் பேர் விஜயகோபால சர்மான்னு பேர். இவர் வந்து இவா பூர்வீகால், இவா தாத்தாவோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா போலகம். என்ன அண்ணாக்கு எப்படி போலகம் விஜயகோபால எரிகள் அப்படிங்கிறது அண்ணாக்கு எப்படி ரொம்ப பிடிக்குமோ, அந்த கஷேத்திரத்தில் அவளுக்கு அதே பேர் கொண்டு இவர் இருக்காருங்கிறது பெரிய இவரோட பூர்வீகத்தை அப்படி நம்ம கொண்டாடலாம். அதே மாதிரி இந்த குழந்தைய வந்து ராமசேனால பாடசாலைக்கு வரதுக்கு முன்னாடியே ராமசேனால ரங்கஜியோட சிஷ்யரா அங்கே நிறையா விஷயங்கள்லாம் பாலபாடங்கள்லாம் அவர்கிட்ட கற்றுண்டு 11 பாடசாலையில் வந்து அண்ணாட்டையும் அவர் வந்து வேதம் படிச்சுட்டு அவரை மெருகேற்றி கொண்டு இருக்கார். அதுக்குள்ள அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னாக்கா, அவர் கொஞ்சம் லோக சிந்தனை உள்ளவர். நிறையா சமூக விஷயங்கள் அதிலெல்லாமும் அவருக்கு சிந்தனை. அது எப்படி நம்ம வந்து இந்த ஒரு ரிசர்ச் அண்ட் சொல்லுவாள் அனாலிசிஸ், அதே மாதிரி அவர் நிறையா விஷயங்களை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ரொம்ப உத்வேகத்தோடும் ஒரு பரோபகார மைண்டோடும் லோக சிந்தனையும் உள்ளவருங்கிறதே இவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரேமிக ஜெயந்தியில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மேன்மேலும் நிறையா உபன்யாசங்கள் பண்ணி ஸ்ரீ அண்ணாவோட கிருபையினால் பரிமளிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா.